நாங்களும் தான் பார்த்தோம் இயேசுவை அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் தொட்டு பார்த்தோம். அவருக்கு சரீரம் இருந்துச்சு, நான் தொட்டு பார்த்தோம். அதுவும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் மார்பிலே சாஞ்சிருந்தேன். தோமா தொட்டு பார்த்தோன்னா என்ன தெரியுமா சொன்னார்? தோமா, என் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்ல, என் ஆண்டவரே என் தேவனே. அப்போ அந்த தொட்டு பார்க்கிற அனுபவம் என்னத்தை காண்பிச்சது அவங்களுக்கு? இவங்க பார்த்த ஆண்டவர் மட்டுமல்ல, இவர்கள் பார்த்த தேவனும் அவர்தான். ஒருத்தவங்க பிரச்சனையோட வராங்கன்னா அவங்கள போகும்போது அவருடைய சந்தோஷத்தை நிறைவாக்கி அனுப்பினால் அது பேர் தான் ஐக்கியம். டீ காஃபி குடிச்சா ஐக்கியம். தேவன் இதுவரைக்கும் இருந்த வெற்றிடத்தை ரட்சிப்பின் மூலமாக, மனுஷனுடைய அந்த ஐக்கியத்தின் மூலமாக அவன் வெறுமையை எடுத்து அவனை சந்தோஷத்தால் நிரப்புகிறான். வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 4 வசனத்தை மட்டும் பார்க்க போகிறோம். முதல் 4 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த புஸ்தகத்தின் பிரதானமான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடிப்படையிலேருந்து போவோம். இந்த புஸ்தகத்தில் 2 காரியங்களை யோவான் ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, 1, தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறார். அது எங்கே சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். 2வது என்ன சொல்லுகிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு இருக்கார். அது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த 2 வசனங்களை முழுவதும் விளக்குவதற்கு தான் இந்த புஸ்தகம் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்கிற இந்த 2 காரியங்களை நாம் எவ்வளோ புரிந்து கொள்கிறோமோ, அந்த புரிந்து கொள்ளுதலை எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், உள்ளே இருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் வரைக்கும், நியாயப்பிரமாணம் வரைக்கும் எதை கர்த்தர் நம்மகிட்ட பேச விரும்புகிறார் என்பதை இந்த ஒரே நிருபத்தில் இருக்கிற 5 அதிகாரங்களை நாம் சரியாய் பார்த்தா போதும், நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு வசனம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம் கிடையாது. ஒவ்வொரு வசனமாக இந்த இடத்துல முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி. அதனால் இந்த முதல் 4 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் என்ன பண்ண போகிறோம்? நல்லா பொறுமையாய், ஆழமாய், நிதானமாய் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, சிலர் பைபிளெல்லாம் நல்லா ஆழமாக பார்க்குறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த பகுதியை பற்றி பார்க்கும்போது, இந்த முதல் 4 வசனங்களை பார்க்கும்போது, அந்த 4 வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிற விதம், அதுவும் விசேஷமாக அந்த 4வது வசனம் எழுதப்பட்டிருக்கிற விதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லைங்கிறாங்க. வழக்கமாக ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி அது புரிந்து கொள்வதற்கு நடைமுறை அவ்வளவா சரியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 அதிகாரங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த 5 அதிகாரங்களையும் புரிந்து கொள்ளவும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். முதல் 4 வசனங்களே சொல்கிறாங்க இது சரியான கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லைங்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க முதல் 3 வசனங்கள் ஒரு பாட்டாக இருந்திருக்கலாம். ஆதி திருச்சபையில் அவங்க பாடின பாட்டு, அந்த பாட்டை அந்த இடத்துல மேற்கோள் காட்டியிருக்கார் யோவான் அப்படிங்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, இதை எழுதினவர் தான் தெரியும். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும், அறிவுள்ளவர்கள் என்ன சொன்னாலும், இதை எழுதினாரே யோவான், அவர் என்ன நோக்கத்தை தன் இருதயத்தில் வச்சு எழுதினாருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி நான் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? கர்த்தர் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் யோவானுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுங்கிறதை எனக்கு வெளிப்படுத்தணும். ஆமென். அப்படி அதை தேவ உதவியோடு, கர்த்தருடைய உதவியோடு அவர் என்ன இதை எழுதும் போது அவருடைய இருதயம், மனநிலைமை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாகவே சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வசனங்களை
நான் உங்களுக்கு விளக்கி போதிக்க விரும்புகிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். சரியா? முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்கே யோவானை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு கடிதத்தை எழுதினாலும் அவர் முதல்ல என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஆதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். ஆதி முதல் இருந்தது அப்படிங்கிறார் இல்லையா? ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகினிங்னு அர்த்தம். பிகினிங், அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். இவர் ஏன் ஆதி முதல் இருந்தது அப்படின்னு எழுதுகிறாருங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தில் அவர் ஆதி முதல் இருந்ததுன்னு எழுதுகிறார். சரியா? இதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் போய் வீட்டில் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எப்படி சொல்லுகிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த இடத்துல 2 இடத்துல என்ன பண்ணுறார்? அவரு ஆதியிலே ஆதியிலேங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதியாகமும் போய் பார்த்தீங்கன்னா அது யோவான் எழுதலை, ஆதியாகம் தான் வேதாகமத்தின் முதல் புஸ்தகம். அங்கே எப்படி எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ இந்த ஆதி யாருன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிகினிங் இயேசுதான் அந்த ஆதி. ஹல்லேலூயா. அப்போ யோவானுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புஸ்தகத்தில் 1 யோவான் ஆகட்டும், அவர் எழுதின யோவான் புஸ்தகமாகட்டும், அவருடைய நோக்கம் என்னன்னா இயேசுவை தேவனாக காண்பிக்க விரும்புகிறார். ஆமென். இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத அடுத்தடுத்து சொல்லிட்டு வர்றார். முதல்ல அவர் சொல்ல வர்றது இயேசு ஆதியில் இருந்த தேவன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர்தான் ஆதி. ஹீ இஸ் த பிகினிங். ஆமென். அவரை தேவனாக கடவுளாக இங்கே காண்பிக்கிறார். அதுதான் அவருடைய நோக்கம். சரியா? அடுத்து அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எபிரேயத்தில் எப்படி வரும்? பெரஷித் பரா எலோஹிம் எத் ஹஷமாயிம் வெயத் ஹா எரட்ஸ். எதுக்கு இதை வாசிச்சு காமிக்கிறேன்னா முதல் வார்த்தை இருக்குல்ல பெராஷிட், இந்த பிகினிங், அது எபிரேயத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா பார் பார்ங்கிற வார்த்தை வருகிறது. பார் அப்படின்னாலே என்ன எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா எபிரேயத்தில் பார்னா சன்னு அர்த்தம், மகன் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது வேதாகமத்தின் முதல் வசனத்தின் முதல் வார்த்தையே எப்படி தான் ஆரம்பிக்குது? மகன் என்று ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை கொண்டு தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த அடிப்படையில் தான் யார் பேசுகிறா? யோவான் பேசுவார். வேதாகம் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் இருக்கு இல்லையா? 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எப்படி முடியும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக ஆமேன் அப்படின்னு முடியும். ஆமேன்கிறது யார்? இயேசுவின் நாமம் தான் ஆமேன். அப்போது பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசுவை கொண்டு ஆரம்பித்து கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி முடியுதுன்னா இயேசுவை கொண்டு முடிகிறது. ஹல்லேலூயா. ஆகத்தான் இயேசுவே சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே யோவானை என்ன பண்ணுறாங்க? பத்மு தீவில் கொண்டு போய் தனியாக விட்டுறாங்க அவரை, யாருமே இல்லாத தீவில். அப்போ அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சத்தம்? எக்காலம் போல ஒரு பெரிய சத்தத்தை கேட்டாராம். அந்த சத்தம் சொன்னிச்சான். என்ன சொன்னிச்சு? அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்றது. ஆமென். ஏசு என்ன சொல்றார்? அவரே முதல்ல யோவான்கிட்ட தரிசனத்தில், பரலோக தரிசனத்தில் பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, நான் தான் ஆரம்பம் முடிவு, நான் தான் முந்தினவர் பிந்தினவர், நான் தான் ஆலஃப் தவ். இங்கே கிரீக்கில் இருக்குது நியூ டெஸ்டமெண்ட், அதனால் அல்ஃபா ஒமேகான்னு இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து எபிரேயத்தில் தான் எப்படி வந்திருக்கணும்? ஆலஃப் தவ் என்று வந்திருக்க வேண்டும். அப்போ அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு. அப்போது 1 யோவானை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆதிங்கிறது என்னங்க? முதல்ல ஆதினாலே யாருன்னா இயேசுதான் அந்த ஆதி, இயேசுதான் அந்த தேவன் என்று சொல்லி முதல்ல அவரை தேவனாக அங்கே காண்பிக்கிறார். அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தம். ஆதி முதல் இருந்ததும் அப்படி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் அவரை பார்த்தோம்.
எப்படி பார்த்தோன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எந்த விதத்தில் ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இயேசு மனிதனாக இப்போ இருக்கிறாரு. எந்த அளவுக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, நாங்கள் போய் தொட்டு பார்த்தா தான் எங்களுக்கு புரியும். ஏன்னா இது உண்மையிலே இவர் ஒரு மனுஷனா, இல்லை ஒரு சிலர் அந்த நாளில் கிளப்பி விட்டது போல் அவர் ஒரு ஆவியா? இயேசு அப்படி சரீரத்தில் இருந்த போல் இருந்தார், ஆனால் அவருக்கு சரீரமே கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலாக இயேசு சரீரமுடையவராக இருந்தாருங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். ஆமென். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை பார்த்தது மட்டுமல்ல, இவ்வளவு மகிமை பொருந்தினவராக இருக்கிறாரு, இவர் வெறும் இல்யூஷனா, ஒரு மாயமான பிம்பமா, இல்லை இவருக்கு சரீரம் இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவரை தொட்டு பார்த்தார்கள். ஆமென். அப்போ என்னென்னலாம் சொல்றாரு பாருங்க, அது சொல்கிறேன். யோவானுடைய இருதயத்தில் ஒரு காரண நோக்கம் இருந்துச்சு. நாங்கள் பார்த்ததும் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் நாங்களும் தான் பார்த்தோம் இயேசுவை அப்படின்னு. அவர் சொல்ற, நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் தொட்டு பார்த்தோம். அவருக்கு சரீரம் இருந்துச்சு, நான் தொட்டு பார்த்தோம். அதுவும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் மார்பிளே சாஞ்சிருந்தேன். ஹல்லேலூயா. அவர் தான் எழுதுறாரு. இப்படி கூட அவர் எழுதுறாரு, நாங்கள் நோக்கி பார்த்ததும் தொட்டது மட்டுமல்ல, நான் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்ததுமான அந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு நான் போதிக்கிறேன் சொல்லலாம். தோமா என்ன சொல்றாரு, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோன்னா என்ன சொல்றாரு, எல்லாரும் பார்த்தாங்க, இவர் மட்டும் அங்கே இல்லை. 10 பேர் பார்த்தாங்க, தோமா மட்டும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் அவரை பார்த்து அவர் மேலே கையை வச்சு அந்த காயத்தை தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னாரு. இதை கேட்ட இயேசு என்ன பண்ண, ஐயோ இந்தியாவுக்கு சுவிசேஷம் கொண்டு போகிறவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஸ்பெஷலாக இன்னொரு நாள் என்ன பண்ணுகிறார், இயேசு தன்னை காண்பிக்கிறாரு. அப்போ சொல்ற, தோமா இங்கே வா, தொட்டு பார்த்துக்கோங்கிறார். ஸோ இயேசு எல்லாரையும் தொட்டு பார்க்க அனுமதிச்சார். ஏன் தொட்டு பார்க்க அனுமதிச்சார்னா, அது ரொம்ப முக்கியம். தொட்டு பார்த்த பொழுது அவர்களுக்கு தெரிந்தது ஒரு சரீரம் இருந்தது. இப்போ மரித்து உயிரோடு எழுந்துட்டார். அந்த காயங்கள் இருந்த இடத்தை தோமா தொட்டு பார்த்தோன்னா என்ன தெரியுமா சொன்னார், தோமா என் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்ல, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். ஹல்லேலூயா. அப்போ அந்த தொட்டு பார்க்கிற அனுபவம் என்னத்தை காண்பிச்சது அவங்களுக்கு, இவங்க பார்த்த ஆண்டவர் மட்டுமல்ல, இவர்கள் பார்த்த தேவனும் அவர்தான். அந்த தேவன் இன்றைக்கு மாம்சத்தில் சரீரம் உடையவராக நம்ம மத்தியில் இருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஏன்னா இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அவங்க பார்த்ததே இல்லை. எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. அப்போ இவரை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கும், இவருக்கு சரீரம் இருக்குதா? ஏன்னா சரீரத்தில் உள்ளவங்க யாருமே இவரை போல இவ்வளோ அன்பா, இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு மனுஷனை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் அவரை தொட்டு பார்த்தோம். உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது போல ஒரு சரீரமுடையவராக அவர் இருந்தார், அவரை நாங்கள் தொட்டு பார்த்தோம். ஆதியில் வார்த்தையாக இருந்தவரை, இப்பொழுது மாம்சத்தில் வந்தவரை நாங்கள் தொட்டு பார்த்தோம் என்று யோவான் சுவிசேஷம் இருக்கு இல்லையா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமென், இதோட அர்த்தத்தை அங்கே பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், எங்களுக்குள்ள வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அதுதான் சொல்றாரு, மகிமையை கண்டோம். அது எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. தேவன் ஒருத்தர் இருப்பார்னா அப்படி எப்படி இருப்பாரோ அப்படிதான் இவர் இருந்தார். அப்போ நாங்கள் தேவனை பற்றி தெரிஞ்சு நாங்கள் இப்போ அவருடைய மகிமை அப்படியே இவர்கிட்ட பார்க்குறோம். அதனால என்ன பண்ணுறோம், அவரை தொட்டு பார்த்தோம். தொட்டு பார்த்தோன்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், இவர் வெறும் ஒரு மனுஷன் அல்ல, மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மனுஷனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமல்ல, இவர் தேவன் என்று சொல்லி நாங்கள் சாட்சி கொடுத்தார்கள். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை தான் இங்கே 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இவ்வளோ இருக்குது இதில். அல்லேலூயா. அதனால தான் நான் தனியாக அழகாக இதை பேசணும்னு விரும்புகிறேன். ஆதி முதல் இருந்ததும், ஆதியாகமத்தில் பார்த்தோமே, இன் த பிகினிங் பெரஷித் பெரா எலோஹிம், அவர் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கேட்குறோம், கண்ணால் பார்த்தோம், நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினால் தொட்டோம், அந்த வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ 2ஆம் வசனம், அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதோட அர்த்தம் நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம், இப்போதைக்கு சுருக்கமாக பார்ப்போம். தேவனுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கு, அதை சொல்ல வர்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன்.
பிதா அப்படின்னா அவருக்குள்ள என்ன விதமான ஜீவன் இருக்குமோ அதே விதமான ஜீவன் இயேசுக்குள்ள இருக்கிறது. இயேசுக்குள்ள என்ன விதமான ஜீவன் இருக்கிறதோ அதே விதமான ஜீவன் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் பேர் நித்திய ஜீவன். இவர் மனுஷராய் எங்களுக்கு வெளிப்பட்டாலும் இவருக்குள்ள இவரை நாங்கள் எப்படி பார்த்தோம்னா, இவர் எப்படி இந்த ஜீவன் வெளிப்பட்டதுன்னா, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்ட இந்த ஜீவனை நாங்கள் பார்த்தபோது இது ஒரு சாதாரணமான மற்ற மனிதர்கள் போல தீர்க்கதரிசிகள் போல இல்லை. இவர் பிதாவின் நித்திய ஜீவனை உடையவராக வந்ததை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அவர் பேசின விதம், அவர் போதித்த விதம், அவர் நடந்து கொண்ட விதம், அதை பார்க்கும்போது எங்கேயுமே எங்களுக்கு ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியமாக இருக்கிறது. அதெல்லாம் அப்புறமா அவர் எழுதுறாரு, தேவன் ஒளியாக இருக்கிறார்னு. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே யார்? இவங்க எல்லாமே யூத பின்னணியில் இருந்தவர்கள். இவர்கள் எபிரேயர்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், எழுத்துக்கள் தெரியும். முக்கியமாக எபிரேய எழுத்துக்களை அறிந்தவர்கள் இவங்க. இப்போ ஆதியாகமம் 1:1 நீங்கள் வாசிக்கிறதுக்கும் அவங்க வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம போய் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசிப்போம். அவங்க வாசிக்கும் போது இயேசுவை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சார்னு அவங்க வாசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது இது யார் என்று சொல்லி. ஆமேன். அப்போ தேவன் அவர்களுக்கு அதை வெளிப்படுத்தினார் அப்போஸ்தலர்களுக்கு. ஏன் 12 அப்போஸ்தலர்களுமே யூத எபிரேய பின்னணியிலிருந்து தேவன் தேர்ந்தெடுத்தார்னா, அவங்க பெரிய ஸ்பெஷல்னு அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேய எழுத்துக்களை அறிந்தவர்கள். ஆமேன். எபிரேய எழுத்துக்கள் அறிந்தவங்களுக்கு தான் பழைய ஏற்பாடு சரியாய் புரியும். அப்புறம் டிரான்ஸ்லேஷன்லாம் அன்றைக்கி நமக்கு இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வேதாகமத்தை அவங்க தான் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அங்கேயும் தான் ரட்சிப்பு உலகம் எங்கும் போனது. ஆமேன். அப்போ யோவான் ஒரு எபிரேய பின்னணியிலேருந்து வந்தவர். வார்த்தைனா என்னன்னு புரிஞ்சு வச்சுருக்கார். இயேசு வார்த்தையாக இருந்தவர், தேவன் வார்த்தையின் வடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறத கரெக்டாக அவர் எழுதிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு எழுதும் போது என்ன சொல்கிறாருன்னா, வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையில் ஜீவன் வேறு இருந்துச்சு. அதை தான் நாங்கள் தொட்டோம், அதை தான் நாங்கள் பார்த்தோம், அதை தான் கேட்டோம், அதை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவனை நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு ஆச்சரியம். அதனால் தொட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இது சாதாரண ஜீவன் இல்லை, இது நித்திய ஜீவன், பிதாவின் ஜீவன். இது பிதாவின் மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருக்கிற ஒரே பேரானவனுடைய மகிமையாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம். This much truth is hidden in these verses. இவ்வளவு அர்த்தங்கள் இந்த வசனங்களுக்குள் புரிந்திருக்கிறது. நம்ம அப்படியே புரட்டிட்டு போகிற மாதிரி இல்லை. அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் பிரேக் போட்டு நின்று இந்த 1 யோவானை நல்லா பிரசங்கம் பண்ண நான் விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நித்திய ஜீவனை குறித்து இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஆமென். மூன்றாவது வசனத்துக்கு போகும். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்களே, சரியாக கன்ஸ்ட்ரக்ஷனாக இல்லை, இந்த வசனம் சரியாக வரலன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க இந்த வசனத்தை வச்சு தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வசனத்தை நான் கொஞ்சோண்டு மாற்ற விரும்புகிறேன். கொஞ்சம் மாற்றிட்டு அதுக்கு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படி நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறாங்க. யோவான் எழுதுறாரு, விசுவாசிகளை பார்த்து நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எப்படி இதை வாசிக்கணும்? ஃபஸ்ட்டு இது இப்படி இருக்கிறதுனால தப்புன்னு சொல்லவல்ல, இது எப்படி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன். நீங்களும் எங்களோடன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல எப்படி வந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்களும் எங்களை போல ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் எங்களை போல தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் அறிவிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் ஏற்கனவே தேவனோடு இருக்கிறது. தேவனோடு முதல்ல நடக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நடக்கணும். தேவனோடு இருக்கிற உறவு சரி செய்யப்படாமல் மற்றவரோடு இருக்கிற உறவு சரி செய்யப்படாது. ஆமென். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியா இருந்தால்
அப்போஸ்தலரோடு நாம் ஐக்கியமாக இருக்க முடியும். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், முதலில் தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு விசுவாசிகள் இந்த நிருபத்தை புரிந்து கொண்டால், அதுக்கு பிறகு யோவான் நிறைய ஐக்கியத்தை பற்றி எழுதுகிறார், அன்பை பற்றி எழுதுகிறார், அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன், முதல்ல கர்த்தரோடு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் சரியாக்கப்பட வேண்டும். சரி, தேவனோடு இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற ஐக்கியங்கிறது ஏதோ புது காரியமா? கிடையாது, அது ஏற்கனவே இருந்தது. ஹல்லேலூயா. இங்கே எழுதுறாரே, நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அது இப்போ தான் முதல்ல நடந்திருக்கா? இல்லை. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது முதல்ல ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு ஆதாமும் ஏவாளும் ஐக்கியமாக இருந்தார்கள். அந்த ஐக்கியம் பாவத்தால் துண்டிக்கப்பட்டுடுச்சு. இப்போ மீண்டும் இயேசு வந்ததுனால, இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால இந்த ஐக்கியத்தை தேவன் மறுபடியும் நமக்கு கொடுக்குறார். அப்போ நாங்கள் எதுக்கு முதலில் உங்களை அழைக்கிறோம்னா, நீங்கள் தேவனோடு எங்களைப் போல தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி உங்களை அழைக்கிறோம். பவுல் என்ன சொல்கிறாரு? பவுல் எழுதும்போது ஒப்புரவாகும்படி நாங்கள் அழைக்கிறோம்னு சொல்கிறாரா இல்லையா? ஒப்புரவாகுதலின் ஊழியன்னு சொல்கிறாரா இல்லையா? த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். முதலாவது தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். ஆமென். தேவனோடு ஒப்புரவாகும் போது அது மற்றவர்களோடு ஒப்புரவாகுவதற்கு உதவி செய்யும். அந்த விதத்தில் தான் நான் கொஞ்சம் இதை மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அதுதான் காஸ்பல். சுவிசேஷங்கிறது என்ன? பவுல் எழுதுகிறார், நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகும்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம், அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன், யோவான் எழுதியிருக்கிறார், அப்படி தான் எழுதியிருக்கிறார், எங்களோடு ஐக்கியமாக இருங்கன்னு. அது நல்லது தான். முதல்ல எங்களைப் போல நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் எங்களோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்கலாம். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். சரி, ஒரு பிரேக்கே இல்லாமல் சொல்கிறாரு. அதாவது இந்த ஜீவன் வெளிப்பட்டது உங்களுக்கு அறிவிக்கிறோம், ஐக்கியமாகுங்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. இப்போ முதல் 2 வசனம் இயேசுவை பற்றி சொல்கிறார், இயேசு இருந்ததை பற்றி சொல்கிறார். 3வது வசனம் ஐக்கியத்தை பற்றி இவர் சொல்லும்போது இயேசு அங்கே இல்லை இல்லையா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டார். இப்போ இயேசு இருக்காரா? ஃபிசிக்கலாக இங்கே இல்லை. அவர் யோவான் எழுதினப்ப இயேசு இருந்தாரா? இல்லை. இயேசு ஏற்கனவே பரமேறி போயிட்டார். கரெக்டாக? ஆனால் அவர் எழுதுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து அந்த ஐக்கியம் ஏற்கனவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எழுதுறார். எப்படி உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதோட இயேசுவோட நாங்கள் நடந்தோம், உங்களோட ஐக்கியம் இயேசுவோட இருந்துச்சு. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து போயிட்டார். ஆனால் தொடர்ந்து எழுதுறாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது. எப்படி எழுத முடியும்? அந்த போல் முன்னாடி அவங்களோட இருந்தார், ஐக்கியமாக இருந்தாங்க. இப்போ தான் அவர் இல்லையே. பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டார்? பூமிக்கு வந்திருக்கிறார். இப்போ ஐக்கியம் அப்படின்னா யாரோட ஐக்கியம் இருக்குது? அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த லெட்டர் எழுதும் போது உண்மையான ஐக்கியம் யாரோட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் தான் இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு சொல்ல வரேன், வேத வசனமே அப்படி தான் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 13:14 எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களோட அனைவரோடுமே இருப்பதாக அப்படின்னு. நம்மளும் தானே சர்ச்சு முடிஞ்சோன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்மளோடு ஐக்கியமாக இருப்பவர் ஆவியானவர். இவர் அப்படி எழுதியிருக்கலாம், அதுதான் சத்தியம். ஆவியானவருடைய ஐக்கியம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு எழுதியிருந்தா அது தப்பு கிடையாது. ஆனால் ஆவியானவரை பற்றி இவர் எழுதவே இல்லை. அப்படியே இயேசு இருந்தபோடியே இப்போவும் அவர் இருக்கிற மாதிரி எழுதுறாரு. இயேசுவோட எங்களுக்கு ஐக்கியம் இருந்துச்சு, இப்போ இயேசு போயிட்டாரு, இப்போ நாங்கள் இயேசுவோட ஐக்கியமாக இருக்கோம் அப்படின்னு எழுதுறாரு. ஆனால் அது சத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி எழுதுறாரு? எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். பெந்தகோஸ்தே அந்த நாளில் ஆவியானவர் சபையில் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆவியானவருடைய ஐக்கியம் நல்லாவே தெரியும். எப்படி தெரியும்னா, நம்ம ஆவியினால் நிரம்பி இருக்கிறோம். இப்போ ஆராதனையிலலாம் எவ்வளோ ஆவியானவர் நம்மை நிரப்பினார். அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியானவருடைய சத்தம் கேட்குறோம், ஆவியானவர் வழிநடத்தல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, ஆவியானவரை நம்மளால் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் பவுல் எழுதுகிறார், ஆவியானவருடைய ஐக்கியம் இன்னைக்கு நம்மளோட இருக்குது. இயேசுவே சொன்னார், நான் போய் வேறே ஒரு தேற்றார வாழ்னை உங்களுக்கு அனுப்புவேனார். அப்போ அவர் போயிட்டாருங்கிறதுக்கு அது ஒரு ப்ரூஃபு.
அவர் போய் இன்னைக்கு நமக்கு ஆவியானவர் அனுப்பியிருக்காரு. ஆனால் யோவான் எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்காது. ஆவியானவர் இங்கே விட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விடலை. ஆவியானவரோட நீங்கள் ஐக்கியமாக இருந்தாலே அது பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருப்பதற்கு சமம். ஏன்னா திருத்துவ தேவன் வரும்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்கேயுமே பிரிக்க முடியாது. அதெல்லாம் வர நாட்கள் நம்ம பார்ப்போம். இயேசுவையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது, பிதாவையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு பாவியாக இருந்த நம்ம இரத்தத்தால் கழுவி பிள்ளைகளாக்கி ஆவியினால் மறுபிறப்பு அடைந்து ஆவியானவரை இன்னைக்கு நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுறார். அப்போ ஆவியானவர் நமக்கு என்ன உதவி செய்கிறார்? ஆவியானவரோடு நாம் ஐக்கியமாக இருப்பது இயேசுவோடும் ஐக்கியமாக இருக்கிறோம், பிதாவோடும் ஐக்கியமாக இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல யோவான் என்ன பண்ணுறாரு? ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை பற்றி பேசாமல் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு. அப்போது என்ன இந்த ஐக்கியம் எங்கே? ஏற்கனவே ஏதேனில் இருந்த ஐக்கியம்தான். இது துண்டிக்கப்பட்ட ஐக்கியம். ஆனால் இன்னைக்கு இயேசுவின் மூலமாக பரலோக பிதாவோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அவருக்கு அப்புறமா இயேசு வெளிப்படுத்தும் போது அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம்லாம் எப்படி வருகிறது? 7 சபைகளை குறித்து ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு நம்மளோடு இருப்பவர் யார்? இருக்கிறவர் யார் சபையில்? பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஆவியானவரோடு இருக்கிற இந்த ஐக்கியத்தின் மூலமாக மட்டும்தான் என்னால் இயேசுவோட பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் என்னால் பிதாவோடு ஐக்கியமாக இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி யாரோ ஒருத்தர் தான் எங்கூட இருக்காருன்னு சொல்லக்கூடாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன் ஒரே ஒருத்தர் தான். மூன்றாய் செயல்படுகிற அவர், அவருடைய ஐக்கியத்தை தேவன் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஏன் அப்போது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாருன்னா, யோவான் இயேசு மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பாக ஃபிசிக்கலாக இந்த பூமியில் இருந்தப்போ அவங்களுக்கு யாரோட ஐக்கியம் இருந்தது? இயேசுவோட மட்டும்தான் ஐக்கியம் இருந்துச்சு. இப்போது இயேசுவோட இல்லை, பிதாவோடும் இயேசுவோடும் ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. அது யார் மூலமாக உண்டாயிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 பேருக்குள்ளும் இருப்பது ஒரே விதமான ஜீவன். ஆவியானவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஜீவ ஆவியானவர் அவர். பிதாவுக்குள்ளே இருக்கிற அதே ஜீவன் இயேசுக்குள்ளும் அதே விதமான ஜீவனை தேவன் இங்கே வைத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பின் மூலமாக உண்டாயிருக்கிற ஒரு அற்புதம். ஆமென். ஏன்னா இயேசுக்குள்ள சரீரப்பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இயேசுக்குள்ளே இருந்துச்சு. இயேசு பூமியில் இருந்தப்போ அவருக்குள்ளே பிதா இருந்தார். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு இந்த பூமியில் இருக்கும் போதே அவர் மேல் ஆவியானவர் தங்கியிருந்தார். திருத்துவ தேவனாக தான் அவர் செயல்பட்டார். எப்பயுமே யாரையுமே தனியாக பிரித்து தேவனை பிரித்து நம்ம பார்க்கவும் முடியாது. பார்க்க முயற்சித்தோம்னா நம்ம தோல்வி தான் அடைவோம். அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், டீச்சிங் இல்லாமல் கற்றுக் கொடுக்காம, இப்படித்தான் கற்றுக் கொடுக்காம ஒரு விசுவாசி புரிஞ்சுக்கிற காரியம்தான் ட்ரினிட்டி. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி டீச் பண்ணிங்கன்னா புரியாது. ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது தெரியும். பிதாவை பற்றியும் தெரியும், இயேசுவை பற்றியும் தெரியும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரியும். இது யாருக்கு குழப்பம்னா, ரட்சிக்கப்படாத உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் குழப்பம். உங்கள் கடவுள் 3 1 அது எப்படி 1 3 ஆகும், 3 1 ஆகும், இதெல்லாம் அவங்களுக்கு தான் குழப்பம். இது ஒரு போதனையால், ஒரு டீச்சிங்கால் சொல்கிறத விட போதிக்கலாம், ஓரளவு தான் போதிக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டார்னா நமக்கு எங்களுக்கு பிதாவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் உள்ளே வந்தார்னா, ஏன்னா அவர் தான் கனெக்ட் பண்ணிட்டார். இப்போது பிதாவையும் கனெக்ட் பண்ணிட்டாரு, ஐக்கியத்தில் இயேசுவையும் கனெக்ட் பண்ணிட்டார். என்னால் எப்படி நான் பிதாவை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியும்? பிதாவை தெரியலன்னு சொல்ல முடியுமா? இல்லை எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு தெரியும். நான் பிதாவை பார்த்ததில்லை, எனக்கு தெரியும். ஏன்? என்னை ஆவியானவர் பிதாவோடும் இயேசுவோடும் இன்றைக்கு இணைத்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார்.